திரு ஆரூர் சுவாமி திருக்குறங்குன்றநாத திருவடி போற்றி. தேவி அந்நியன் கோதை அம்மை திருவடி போற்றி. ஆரூரா தியாகேசா. அருள்மிகு தியாகராஜ திருக்கோயில் திருவாரூர். ஆசியாவிலேயே பெரிய தேரான தியாகராஜ சுவாமி திருக்கோயிலின் சிறப்பு. திருவாரூரில் பிறக்க முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு. சைவ சமயத்தினருக்கு கோவில் என்று குறிப்பிட்டால் அது சிதம்பரம் நடராஜர் கோவிலை குறிக்கும். அதுபோல பெரிய கோவில், பூங்கோவில், திருமூலட்டானம் என்று குறிப்பிட்டால் அது திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோவிலை குறிக்கும். திருமூலட்டானம் என்றால் இறைவன் உறையும் இடம் என்று பொருள். தியாகராஜர் வரலாறு. திருமாலானவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் உமையாளுடன் தோன்றிய போது சிவபெருமானை மட்டும் திருமால் வணங்கியுள்ளார். கோபமடைந்த உமையாள் திருமால் மீது சாபமிட கலங்கி போனார் திருமால். மீண்டும் சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தார். அதன்பின் மீண்டும் உமையாளுடன் சிவபெருமான் தோன்றிய போது உரிய முறையில் திருமால் வணங்கினார். உள்ளம் மகிழ்ந்த உமையாள் சாபத்துக்கான விடையை தந்தாள். அதைக் கண்டு சந்தோஷம் அடைந்த திருமால் சோமாஸ்கந்த திருக்கோலத்தில் எழுந்தருளக் கோரி இருவரையும் தன் நெஞ்ச கோயிலில் நிறுத்திக் கொண்டார். திருமாலின் உச்சுவாசித்தால் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தலும் வெளிவிடுதலும் பெருமானம் அசைந்தாடி ஆனந்தன் கொண்டு திருமாலுக்கு திருவருள் தந்தார். இதுவே அஜபா நடனம். இது ஒரு மந்திரத்தின் பெயர். ஜபா என்றால் ஜெபித்தல், அஜபா என்றால் ஜெபிக்காது இருத்தல் என்று பொருள். அஜபா நடனம் ஆடும்போது மந்திரங்கள் வாய்விட்டு உச்சரிக்கப்படுவதில்லை. தியாகராஜ சுவாமி திருமேனியின் இரகசியம். தியாகராஜர் கோயிலின் அர்த்த மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி தியாகராஜர் காட்சியளிக்கிறார். சிதம்பரம் இரகசியம் என்பது போல் திருவாரூர் இரகசியம் என்பது தியாகராஜ சுவாமியின் திருமேனியாகும். இதை சோமகுல இரகசியம் என்பார்கள். தியாகராஜர் திருமார்பை ஸ்ரீ சக்கரம் அலங்கரிப்பதால் அவரது முழு திருமேனியை எவராலும் எப்போதும் காண முடியாது. எனவே நம்மால் அவரின் திருமுகத்தையும் அருகே அமர்ந்துள்ள தேவியின் திருமுகத்தையும் மட்டுமே காண முடியும். மற்ற அங்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அபிஷேகத்தின் போது கரத்தின் ஒரு பகுதியையும், மார்கழி திருவாதிரையில் இடது பாதத்தையும், பங்குனி உத்திரத்தில் வலது பாதத்தையும் தரிசிக்க முடியும். தியாகராஜ பெருமாள் திருமுடியை தலை சீரா என்னும் ஒருவகை அணி அலங்கரிக்கின்றது. சதுர வடிவிலான இந்த அணிகலன் உயர்ந்த வகை ஜாதி கற்கள் பதிக்கப் பெற்றது. சூளாமணி என்ற ஒரு பெயரும் இந்த அணிகலனுக்கு உண்டு. இந்த சூளாமணி அணிகலனை திருநாவுக்கரசர் தமது தேவார பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு சிவதலத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு திருவாரூர் தலத்திற்கு உள்ளது. கோவில், குளம், வீதி, தேர்திருவிழா ஆகியவற்றைப் பற்றி தேவார பாடல்கள் கொண்ட சிறப்பை பெற்றுள்ள தலம் இது ஒன்றே ஆகும். திருவாரூர் கோவில் சிதம்பரம் கோவிலை விட பழமையானது என்பதை குறிக்கும் வகையில் இங்கு பாடப்படும் தேவாரத்தில் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுவது இல்லை. பல அதிசயங்கள் நிறைந்த நமது நாட்டின் தல வரலாற்றில் நாம் அறிந்தவை ஒரு சிலதே ஆகும். இன்னும் பல வரலாற்று பற்றி அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் நம